தம்பி யாதவ அர்ஜுன் அவர்களுக்கு இந்த பதிவு. யாதவ அர்ஜுன் அவர்களே, நீங்கள் யார்? நீங்கள் தன்னைத்தானே ஒரு சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து 20 வருட காலம் அரசியல் பணித்தவரா? இல்லை. உலகெல்லாம் அடித்து ஏழை எளிய மக்களை வயிற்றில் அடித்து லாட்டரி சீட்டு சம்பாதித்த மார்ட்டின் அவர்களது மருமகன் தான். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது தன்னுடைய பணத்தையும் தன்னுடைய எதிரிகளை சமாளிப்பதற்காக விடுதலை சிறுத்தை கட்சியில் இணைந்தீர்கள். ஆனால் உங்கள் நடவடிக்கை எதுவும் சரியில்லாத ஒரு காரணத்தால் எங்கள் தலைவரிடம் இருந்து விலகிவிட்டீர்கள். இதற்கும் எங்கள் தலைவருக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து 20 பேர் தான் எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணனிடம் இருக்கிறார்கள் என்று பொதுக்கூட்ட மேடையில் பொது இடத்தில் பேசுகிறீர்கள். ஏன் நீங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியில் எங்கள் கூட பயணிக்கும் போது அந்த மாநாட்டில் 10 லட்சம் 11 லட்சம் பேர் கூட்டது உங்களுக்கு உண்மையிலே தெரியாதா? இன்னைக்கு விருதுநகரில் இந்திய அரசியல்லையே தமிழ்நாட்டு அரசியல்லையே யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும்னு தீர்மானிக்கிற சக்தியை படைச்சது எங்களுடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தான். எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒரு அரசாங்க வேலையை விட்டு போட்டு இந்த தமிழினம் ரொம்ப சீரழிஞ்சு கிடக்கு, இந்த தமிழினத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தன்னுடைய சுயநலம் காக்காமல் இன்று வரை திருமணம் முடிக்காமல் 18 மணி நேரம் மக்களுக்காண்டி பதில் சொல்லிட்டு காரில் பயணம் செஞ்சு தூக்கத்தை இழந்து மக்களுக்காண்டி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தனி மனித சுதந்திரத்தோட நீங்கள் கூட மைக்கில் பேசுகிறீங்கன்னா அதுக்கு அந்த மைக்கில் பேசுகிற சுதந்திரத்தை பெற்று தந்தவர் எங்களது எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். இன்றைக்கு எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாமே விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாங்க. விஜய் கட்சி நீங்கள் சாதாரண கரூர் சம்பவத்துக்கே 21 நாள் 41 பேர் இறந்தாச்சு. 21 நாள் கழித்து உங்களால் அந்த இறப்புக்கு சரியான விடை கொடுக்க முடியலை. இன்றைக்கி இதே ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு மோசடி ரைடு வந்தப்போ அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் இல்லைன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும்? எங்கள் தலைவரை நீ ரவுடின்னு சொல்கிற, ரவுடியாக வச்சுருக்காங்க. அடியாட்டு யார் அடியாடு? இன்றைக்கி தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியிலனா கேப்பாரட்டு போயிடுவாங்க எத்தனையோ ஜாதி மக்கள். இன்றைக்கி பொது மனுஷனுக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காரு, பொது தளத்தில் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நேர்மைக்கு நீதிக்கு சொந்தமான ஒரு எங்களுடைய தியாக தலைவரை திராவிட முன்னேற்ற கழகம் அடியாள்வோல் பயன்படுது. நீ எதுக்கு அங்கே போன? நீ எதுக்கு எங்கள் கூட பயணிச்ச? நீ வந்த வரலாறு என்ன, போன வரலாறு என்ன? ஏதாவது ஒன்றால் அந்த வரலாறு சொல்லு. எங்கள் தலைவர் உனக்கு பதில் சொல்ல, தலைவர் உனக்கு பதில் சொல்ல மாட்டார் தம்பி. உனக்கு பதில் சொல்லக்க என்ன போன்ற கோடிக்கணக்கான சிறுத்தைகள் தமிழ்நாட்டில் இல்லாத இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இருக்கோம், வெளிநாட்டிலே இருக்கிறாங்க. நீ அந்த எல்லையை விட்டு போனால் உன்னை யாருன்னே தெரியாது. அன்னைக்கு விடுதலை சிறுத்தையில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் என்னோட அண்ணனோட பயணிக்கலைன்னா ஆதவங்கிற ஒரு ஆளே யாருன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆள் உன்னை விளம்பரம் தேடிக்கொண்டுக்காண்டி ஓ சுய விளம்பரம் 10 பேர் கைதட்டணும் 10 பேர் விசில் அடிக்கிறதுக்காண்டி எழுச்சி தமிழர் அவர் பற்றி தரக்குறைவா நீ பேசிடுவியா? பேசுனா சிறுத்தைகள்லாம் சும்மா இருந்துருவோமா? மரியாதையாக சொல்கிறேன், இதுதான் கடைசியாக இருக்கணும். எங்களோட எழுச்சி தமிழர் அவர்களால் உனக்கு பதில் சொல்கிற வேண்டிய நேரமும் அவர் கிடையாது. நீ வெறும் அரசியல் பண்ணுறியா இல்லை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. எங்கள் தலைவருக்கு ஒவ்வொரு நேரமும் தமிழ்நாட்டோட மக்களை பற்றியும் தமிழ்நாட்டில் அடிப்படை தேவைகளை பற்றியும் அரசியல்வாதிகளோட கருத்துக்களை பற்றியும் மீடியாவிலும் எக்கத்தக்க வேலைகள் இருக்குது. ஆனால் அந்த வேலையெல்லாம் திசை திருப்புற மாதிரி பேசுகிறேன்னா ஒவ்வொரு சிறுத்தையிலும் உனக்கு பதிலடி கொடுப்பாங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன்.